இதே மாதிரி தான் நீங்கள் விழுப்புரம் வந்துட்டு அன்றைக்கி ஒரு அக்கா போன தடவை விழுப்புரம் புக் ஃபேர் வந்தப்போ கார் எடுத்துகிட்டு கிளம்புறேன் மகேஷ் தம்பின்னு ஓடி வந்துச்சு. பாவங்க ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி ஓடுது வருதுன்ட்டு நின்று சொல்லுக்காங்க. அடுத்த தடவை விழுப்புரம் வந்தால் வீட்டுக்கு வரணுன்ட்டு போயிடுச்சு. பேர் என்ன, அது அட்ரஸ் என்ன, அது ஃபோன் நம்பர் என்ன, கவலையே கிடையாது. ஆமாம் வீட்டுக்கு வந்தே திரும்ப தம்பி அடிச்சு கூட கேட்பாங்க அப்படின்னு சொல்லாதங்கிற மாதிரி விழுப்புரம் குசும்பு. நான் இந்த ஹைவேல வந்து நிற்கிறேன், கண்ணாடி இறக்கணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஈரோட மகேஷ் தானே? ஆமாண்ணே. ஆனால் இந்த மேப் இப்படி காமிக்குது, அந்த ரூட்டு கரெக்டானு கேட்டேன். அது இருக்கட்டும், ஈரோட மகேஷ் தானே? ஆமாண்ணே. இன்னைக்கு தானே நீங்கள் பேசுகிறீங்க? ஆமாண்ணே. இன்னைக்கு நான் பிஸி. நான் கேட்டேண்ணா அந்த ஆள்கிட்ட. எவ்வளோ அப்படி சேட்டை பிடிச்சவங்களா இருக்காங்க பாருங்கள் நம்ம ஊரில். நான் இன்னைக்கு பிஸியே. சரி பார்ப்போம், முடிஞ்சா வரேன். எப்படி சுமாராக பேசுவீங்கல்ல? அடுத்தடுத்து போயிட்டு இருந்தேன். நான் டிரைவர் சொன்னேன் எடுத்துருப்பா, மானத்தை வாங்கிட்டு வர போல இருக்கு, ரொம்ப குசும்பு பிடிச்சாலும் மறுபடியும் இங்கே வந்துடுறேன். ஏதாவது சாதாரணமான தலைப்பாக கொடுத்துருக்கலாம். நான் பாட்டுக்கு வெல்லும் சொல் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன். என்ன தலைப்பு? ஆமாம், நான் என்ன தலைப்புன்னு கேட்டால் மறுபடியும் சொல்லணும். ஏன்னா பேச்சே சொல்ல பற்றி சொல்லாமல் அமுக்குனியே எல்லாரும் உட்காந்துருக்கூடாது. வெல்லும் சொல் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அப்படி ஒன்றும் ஆகாவோன்னு தலைப்பு இல்லை, ஆனால் ஒரு நல்ல தலைப்பு, வெல்லும் சொல். ஒரு சொல்லுங்கிறது எவ்வளோ இப்படி வெற்றிகரமாக அமையணும், வெல்லுகிற சொல் அப்படிங்கிறது என்னது, அந்த மாதிரிலாம் நம்ம நல்லா வித்தியாசமாக பேசலாம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு ஊராக அலைஞ்சு நேற்று மலேசியாவிலேருந்து ஃப்ளைட்டில் வரப்போ தூக்கமே வரல. ஏன்டா இந்த தலைப்பை கொடுத்தோம். சாதாரணமாக ஏதாவது ஒரு காமெடி நகைச்சுவை சம்மந்தமாக ஒரு தலைப்பு கொடுத்து பேசிட்டு போகிறத விட, ஆனால் வெல்லும் சொல்லு ஒரு தலைப்பு கொடுத்துட்டேனே. ஆனால் என்னோட பேராசிரியர் டாக்டர் மு. சிவச்சந்திரன் ஐயா சொல்லுவார், ஒரு பேச்சு என்பது பேசி முடிக்கப்பட்டதும் முடிவது அல்ல. ஒரு பேச்சு என்பது பேசி முடிக்கப்பட்டவுடன் முடிவது அல்ல. எந்த இடத்தில் அந்த பேச்சு முடிகிறதோ பார்வையாளர்கள் அந்த இதயத்தில் சுமந்து சென்றால் அதுவே நல்ல பேச்சு என்னுடைய பேராசிரியர். அப்ப நாம இந்த மாதிரி தலைப்பு கொடுத்தாதானே உங்களுக்கு 4 விஷயங்கள் சொல்ல முடியும்.